ஹலோ, ஹாய். ஸ்கொயரா 30க்கு 30 அளவுல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் A4 ஷீட்டு இந்த மாரி ஸ்கொயரா வராதனால, நான் வந்து கிஃப்ட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ட்ரையாங்கிள் வார மாதிரி 2 பக்கமும் மடிச்சுக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு சென்டர் பார்த்து 2 பக்கமும் மடக்கிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய பேப்பராக இருக்கிறனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக நமக்கு பேப்பர் வந்து மடங்க மடங்க நமக்கு ஃப்ரேம் கிளியராக தெரியும் உங்களுக்கு நல்லா. இப்போ சென்டர் பார்த்து ஒரு பக்கம் மடக்கியாச்சு, அடுத்த பக்கமும் மடக்கிக்கலாம். ரொம்ப குட்டி பேப்பரில் செய்தால் இது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் பெருசாக பேப்பர் எடுக்கணும். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பக்கத்தை மடக்கி கொண்டு வாங்க. அடுத்த பகுதியை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி மடக்கி கொண்டு வந்துட்டு நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்ட்ரல் லைன் பார்த்து கரெக்டாக இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நெயில் வச்சு நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே பார்த்து இப்படி மடக்கிக்கோங்க. 2 பக்கமும் இதே மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மேலேருந்து கீழே பார்த்து மடக்கிக்கிட்டு, அதுக்கு முன்னாடி மேலேருந்து கீழே பார்த்து மடக்கணும். அது நம்ம இப்போது இன்னும் பாருங்கள், இந்த மவுண்டனுக்கு மேலே கரெக்டாக மடிப்பு வர மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த லைன்லேருந்து இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கணும். ஓரங்களெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ பேப்பரை நம்ம இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த பேப்பருக்கு அடிப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதி இப்படி உள்ளடி அமுக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. ஓரங்களெல்லாம் நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த பக்கத்தில் நம்ம எந்த மாதிரி பண்ணமோ அதே மாதிரி அடுத்த பகுதியிலையும்
இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கார்னர் வரக்கூடிய பகுதியெல்லாம் நீட்டாக கிளியராக பண்ணிக்கோங்க. இப்போ பேப்பரை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு சென்ட்ரல் லைன் இருக்குல்ல, சென்ட்ரல் லைன் பார்த்து இந்த மாதிரி மேலேருந்து கீழே பார்த்து மடிக்கிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும் கீழே பார்த்து இப்படி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் சென்ட்ரல் லைனுக்கு அடுத்தது இப்போ ஒரு புதுசாக ஒரு லைன் வந்துச்சுல்ல, அந்த லைனை இப்படி அடியில் கை விட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த பகுதியிலையும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா இப்படி பேப்பரை திருப்பி வச்சுட்டு நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க. மேலே இருக்கிற ஒரு போர்ஷனை மட்டும், 2 போர்ஷன் கிடையாது, அந்த மேலே இருக்கிற ஒரு இது பகுதியை மட்டும் கரெக்டாக சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு மடக்கின பகுதியை உள்ளாடி விட்டுக்கலாம். கரெக்டாக அந்த கார்னர் முடிகிற பகுதி வரைக்கும் இப்படி மேலே லைட்டாக ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி கீழே பார்த்து விட்டுக்கோங்க இந்த பகுதியை. அதுக்கப்புறமா அந்த அடியில் இருக்கிற இந்த பகுதி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பேப்பரை நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ நம்ம மடக்கணும் பார்த்தீங்களா, அந்த பகுதியை அப்படியே உள்ளாடி விட்டுக்கோங்க. இந்த கார்னர் பகுதியை கரெக்டாக பிடிச்சு உள்ளாடி விட்டுக்கோங்க. இப்போ பண்ண மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம்.
இந்த 2 பகுதியும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த பகுதி இடையில இருக்கிற பகுதியை இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த பகுதியை இப்படி உள்ளாடி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இப்படி ஒசுத்திட்டு இந்த பகுதி இப்படி மேலே அப்படி ஒசுத்திட்டு இதில் இந்த வெளியே இந்த ஒரு முக்கு தள்ளிட்டு இருக்கிற மாதிரி கீழ் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழ் போர்ஷனை அப்படியே உள்ளாடி தள்ளி விட்டுக்கோங்க. உள்ளாடி தள்ளிட்டு அந்த பகுதியை ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி இப்படி திருப்பி உள்ளாடி பார்த்து மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டு இந்த பகுதியை உள்ளாடி தள்ளி விட்டுக்கோங்க. மாதிரி உள்ளாடி தள்ளினதுக்கு பிறகு இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி அடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இந்த உள்ள மேலே லேயர் இப்படி ஒசந்துட்டு இருக்கு, அதை அட்ஜஸ்ட் பண்ணி கீழே தாத்துக்கோங்க. கரெக்டாக அதை உள்ளே அமுக்கி விட்டு அது கரெக்டாக உள்ளே போயிடும். நான் அதுக்கப்புறமா பின்னாடி தள்ளிட்டு இருக்கிற பகுதியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா அது உள்ளாடி அமுக்கி விட்டாலே உள்ளாடி போயிடும். அது ஒரு பக்கம் கொஞ்சம் இப்போ அமுக்கி விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ இனி என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பகுதி எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த போர்ஷனை உள்ளாடி மடிச்சு விட்டுக்கணும். இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கணும்.
இப்போ இந்த ஸ்டெப் பண்ணியாச்சு. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த பகுதியில் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி மடக்கிக்கணும். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி மடக்கிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் பாருங்கள், இந்த பகுதியை இந்த மாதிரி மேலே ஒசுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த அடியில் இடையில ஒரு கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப் வழியாக விரலை விட்டு இந்த பக்கத்தில் இப்படி விரலை விட்டு இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கணும். கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல மடக்கிக்கணும். இடையில லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேர் இந்த மாதிரி வச்சு மடக்கிக்கணும். அடுத்த பகுதியும் இதே மாதிரி மடக்கிக்கணும். அடுத்த பகுதியை அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா மடக்கிக்கலாம். நம்ம இந்த பகுதியை அதுக்கு முன்னாடி இந்த பகுதியை மடக்கிக்கலாம். இது இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடக்கிக்கிட்டு, சென்டர் பார்த்துல அதில் எவ்வளோ தூரம் மடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மடக்கிக்கிட்டு அந்த பகுதியை இப்படி ரிவர்ஸில் திரும்ப மடக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு மடக்கிருக்கேன்னா இனி இதை அப்படியே ரிவர்ஸில் இந்த மாதிரி மடக்கிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா இப்போ ஒரு பக்கத்தில் 3 லேயராக இருக்கும். அதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி திருப்பிக்கணும். இப்படி இந்த பகுதியை இந்த மாதிரி இப்படி கீழே அடி பார்த்து இப்படி மடக்கிக்கிட்டு இந்த பின் பகுதியை இந்த மாதிரி மடக்கிட்டு அப்போ நமக்கு இந்த பகுதி இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆயிரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த பகுதியை இப்படி 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 பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரி தான் அடுத்த பகுதியும் பண்ணணும். இப்போ
இந்த பகுதியில் இந்த மாதிரி சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடக்கிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிமித்திக்கிட்டு இப்படி இந்த மாதிரி மடக்கிக்கோ. இந்த ஸ்டெப்ஸை நல்லா பார்த்து பண்ணுங்க, சரியா? இப்போ கீழே பகுதியும் கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி நிமித்து விட்டுக்கலாம். அப்புறம் இந்த உள் பகுதியெல்லாம் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஓரங்களை இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். இப்போ இந்த சைடு பண்ணோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கணும். திருப்பி வச்சுக்கிட்டு இந்த பகுதியை இந்த மாதிரி தாத்திக்கிட்டு அப்போ இந்த பகுதி இந்த மாதிரி மேலே இப்படி ஆயிரும். அதுக்கப்புறமா நீரை கரெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு சென்டரை பார்த்து இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே பார்த்து இப்படி மடிச்சுக்கணும். இந்த பகுதியெல்லாம் இப்படி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஆயிருக்கும் ரெண்டு பக்கமுமே. இனி நமக்கு அடுத்து என்ன பண்ணலான்னா இந்த பகுதியை இந்த மாதிரி பண்ணிட்டு இப்படி தாத்து விட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தலை பகுதியை எடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட் பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கணும். இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு அதை நிமித்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு லேயர் மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த பகுதி இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கணும்.
அதுக்கப்புறமா இந்த மடக்கின பகுதியை அந்த பகுதியை நிமித்திட்டு இந்த கார்னர் பகுதி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கணும். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்க இப்படி இந்த கார்னர் பகுதியை விரிச்சிட்டு இந்த பகுதியை இப்படி திருப்பி விட்டுக்கணும். ரெண்டு பக்கமும் நமக்கு இப்படி ஆயிரும். நல்லா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உள்ளாடி இருக்கிற இந்த பகுதியை இந்த மாதிரி கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. அடுத்த பக்கமும் அதே மாதிரி தான் அந்த பகுதியை கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த காது பகுதியை இப்படி பிடிச்சி கொண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பகுதி வரும். அந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி இப்படி கொஞ்சம் பகுதி ஒரு பேலன்ஸாக நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த பகுதி இப்படி கொண்டு வந்து இப்படி உள்ளாடி தள்ளி இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கால் பகுதியில் பின்னாடி இந்த மாதிரி இந்த இடத்த இப்படி மடிச்சிட்டு இந்த பகுதியை உள்ளாடி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொம்பு மாதிரி இருக்குல்ல, இந்த பகுதியை இந்த மாதிரி இப்படி மடக்கிக்கிட்டு இப்படியே விட்டாலும் ஒன்றும் இல்லை. இல்லைன்னா இந்த கேப்புக்குள்ளாடி உள்ளே சொருக்கிக்கோங்க. இல்லை சென்டரில் ஒரு கேப் இருக்கும். ரெண்டு பகுதியும் இந்த மாதிரி உள்ளாடி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வாய் பகுதியில் கொஞ்சம் பகுதி இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஹெட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா காலுக்கு வருவோம். நான் 2 கால் தான் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அடுத்து உள்ள கால்களை நீங்கள் அதே மாதிரியே பண்ணாலே போதும். இப்போ நான் மேலே மடக்கிக்கிட்டு அது கால் பண்ணுற முன்னாடி நம்ம இந்த இறகு பண்ணி முடிச்சிடுவோம். அப்போ தான் அது ஈஸியாக இருக்கும். இந்த இறகு இந்த பகுதி இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு அப்புறமா வந்து இப்படி நிமித்துக்கோங்க. நிமித்ததுக்கு பிறகு இந்த போர்ஷனை உள்ளாடி விட்டுக்கோங்க. இது அப்படி லைட்டாக உள்ளாடி அமுக்கி கை வச்சு உள்ளாடி லைட்டாக அமுக்கி இந்த மாதிரி கீழ்ப்பகுதி கொஞ்சம் எண்டிங் வரைக்கும் உள்ளாடி போகிற மாதிரி இருக்கும்.
இப்போது இந்த பகுதியை நம்ம பண்ண மாதிரியே அடுத்த பகுதியும் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம ஒரு பகுதி பண்ணியாச்சு. அடுத்த பகுதி அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த பேப்பரில் பண்ண ஒரு மாதிரி மடக்கெல்லாம் கிளியராக அப்படியே நிற்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் நம்ம டைட் பண்ணதுலேருந்து லூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பேப்பரில் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அது ஃபிட்டாக அப்படியே நின்ன மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த இந்த கிராஃப்ட்டுக்கு இது நல்லா தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப பெரிய பேப்பராக வேணும். நமக்கு A4 ஷீட்டுன்னு சொல்லும்போது பொதுவாகவே 30க்கு 30 தான் இருக்குது. அதுவும் ரெக்டாங்கிளில் தான் வருது. நமக்கு ஸ்கொயராக 30க்கு 30 கிடைக்கிறதில்ல. அப்போது அதுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஷீட் வாங்கி கட் பண்ணி நம்ம எடுத்தால் இந்த மாதிரி பெரிய கிராஃப்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் லென்த்தான பேப்பர் தேவைன்னா அந்த மாதிரி பண்ணுறது நல்லாயிருக்கு. சின்ன பேப்பரில் பண்ணியாச்சுன்னா ரொம்ப குட்டினா ரொம்ப குட்டி, அது பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த இறகு 2 பக்கமும் முடிச்சாச்சு. இனி காலுக்கு வரலாம். காலை இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு திருப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்புறம் உள்ளாடி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் செய்கிறேன். நீங்கள் பின்னாடி இப்போ இதுவே லென்த் வீடியோவாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி நம்ம முதல் பண்ண மாதிரியே பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு கால் ரெடி ஆயிட்டு. இதே மாதிரி மற்ற கால்களையும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வயிறு பகுதியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பகுதியை தள்ளிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பகுதியை இந்த மாதிரி உள்ளாடி தள்ளி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். இதே நம்ம மற்ற பேப்பர்லன்னு இன்னும் ஃபிட்னஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வால் பகுதி இந்த மாதிரி உள்ளாடி தள்ளிட்டு கொஞ்சம் பகுதி மட்டும் இப்படி பண்ணிக்கோங்க. அப்புறம் இறகு பகுதியை இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த முக்குலேருந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த முக்குலேருந்தே சின்ன சின்ன ஸ்டெப்பாக முன்னையும் பின்னையுமா மடக்கி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மடிப்பையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ தூரம் தேய்ச்சி எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அந்த மடிப்பு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு.
இந்த மேலே கார்னர் பகுதியிலேருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மடக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை விரித்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் இறகு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி அடுத்த பகுதி இறகையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள். இது நம்ம எவ்வளோதான் ஃப்ளாட் பண்ணாலும் திரும்ப திரும்ப அது கொஞ்சம் லூஸ் ஆகுற மாதிரி இருக்குது. பாருங்க, நம்ம சும்மா சிம்பிளாக பேப்பரில் எவ்வளோ அழகாக ஒரு இது பண்ண முடியுது பார்த்தீங்களா? ஒவ்வொரு எவ்வளோ அனிமல்ஸு. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பிள்ளைங்களை செய்கிறது என்கரேஜ் பண்ணுங்கள். அது பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ இந்த இறகுல சென்டரில் லைட்டாக கொஞ்சம் குளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ.